8th CBSE Mathsல chapter 12.2ல first sumல first subdivision நம்ம பார்க்குறோம். factorizationல இந்த மாதிரி ஒரு sum கொடுத்து இதோட factors கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எப்படி செய்யணும் பாருங்க. இந்த sum பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஐடென்டிட்டி ஞாபகம் வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்களேன். A plus B the whole square is equal to A square plus 2AB plus B square. ஓகே, இப்போ A ஸ்கொயர் இருக்க இடத்துல A ஸ்கொயர் இருக்கு, B ஸ்கொயர் இருக்க இடத்துல ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பர் எந்த நம்பரோட ஸ்கொயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 into 4 தான் 16. அப்போ 4 ஸ்கொயர் தான் இந்த 16. இப்போ 16 இருக்க இடத்துல 16க்கு பதில் 4 ஸ்கொயர் நம்ம எழுத போகிறோம். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் இதுதான். A ஸ்கொயர் ப்ளஸ் 8A ப்ளஸ் 4 ஸ்கொயர். இப்போ உங்களுக்கு புரியுதா? 16 அப்படிங்கிறது எந்த நம்பரோட ஸ்கொயர்? 4ஓட ஸ்கொயர். நம்ம அதைத்தான் 4 ஸ்கொயர்னு சொல்லி எழுதியிருக்கோம். ரெண்டுமே ஈக்குவல். 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏபியோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த ஃபார்முலால ஏ இருக்கு இல்லையா? இங்கே ஏ இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ. அப்போ ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போ பி இருக்கு இல்லையா? இந்த பி இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ நம்ம ஏயோட வேல்யூ தெரியும், நமக்கு பியோட வேல்யூவும் தெரியும். அடுத்து நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா 2AB 2 into A into B அதோட வேல்யூ வந்து 8Aவா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். இன்கேஸ் அது 8A இருந்துச்சுன்னா இது எந்த ஃபார்மில் இருக்குது? A ஸ்கொயர் ப்ளஸ் 2AB ப்ளஸ் B ஸ்கொயரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? A ஸ்கொயர் ப்ளஸ் 2 into Aயோட வேல்யூ என்னது? A. Bயோட வேல்யூ என்னது? 4 ப்ளஸ் 4 ஸ்கொயர். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into ஏன்றது 2A, 2A into 4 அப்படிங்கிறது 8A. அப்போ 8Aன்றது இருக்கு இல்லையா? அப்போ இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன ஃபார்முலா இருக்கு? A plus B the whole squared is equal to A squared plus 2AB plus B squared. பாருங்க, plus 8A plus 4 squared. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? A squared plus 2AB plus B squared அப்படிங்கிற இந்த ஃபார்ம் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த A plus B the whole squaredக்கு ஈக்குவல். அப்போ A இருக்க இடத்துல நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அப்போ அந்த A எடுத்து நம்ம எழுத போகிறோம். நடுவில் என்ன சிம்பிள் இருக்கு? ப்ளஸ். Bங்கிற இடத்துல Bயோட வேல்யூ என்னது? 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அந்த 4 எடுத்து எழுத போகிறோம். த ஹோல் ஸ்கொயர்டு இந்த டேர்மில் இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதை இந்த மாதிரி ஃபார்முக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போ A ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டோட வேல்யூ என்னது? A ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர்ட். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். நீங்கள் எப்படி எழுதலாம்னா இப்படியும் எழுதலாம், இப்படி எழுதினாலும் ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. வேணும்னா இப்படியும் எழுதிக்கலாம். A ப்ளஸ் 4 ஏன்னா ஃபேக்டர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இந்த ஸ்கொயர்ன்றதுனால நம்ம 2 தடவை எழுதுகிறோம். A ப்ளஸ் 4 இன்ட்டு A ப்ளஸ் 4 இப்படியும் நீங்கள் எழுதலாம். ரெண்டுமே இந்த சம்மோட ஆன்சர் தான். இப்போ நம்ம அடுத்த சம் எப்படி பண்ணுறது, செகண்ட் சப்டிவிஷன் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம். இந்த சம் பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன ஐடென்டிட்டி ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடுவில் மைனஸ் சிம்பிள் வந்திருக்கு பாருங்க. P ஸ்கொயர் மைனஸ் 10P வந்திருக்கு. அப்போ என்ன ஐடென்டிட்டி எழுதணும்? A minus B the whole squared is equal to A squared minus 2AB plus B squared. A squared பக்கத்தில் இங்கே A squaredன்றது P squared தான். P squared பக்கத்தில் மைனஸ் வந்துட்டாலே இது என்ன ஐடென்டிட்டி? A minus B the whole squared. A minus B the whole squaredோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா A squared minus 2AB plus B squared. ஓகே, இந்த ஐடென்டிட்டியை எழுதி தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பி ஸ்கொயர் இருக்க இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்குறோம். பி ஸ்கொயர் இருக்க இடத்துல ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பர் எந்த நம்பரோட ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
5 into 5 is equal to 25. அப்போ 5 squared is equal to 25. அப்போ 25 இருக்கிற இடத்துல 25 தூக்கிட்டு 5 squared நம்ம எழுத போகிறோம். ஓகே, 5 squared equal to 25. equal to என்ன, இது எழுதலாம், இல்லாட்டி அதுக்கு பதில் 5 squared நம்ம எழுதிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், p squared minus 10p plus 5 squared. 25 என்னவா மாற்றிட்டோம், 5 squared நம்ம மாற்றியாச்சு. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே 2ab இருக்கு இல்லையா, இப்போது நமக்கு என்ன வேல்யூ தெரியணும், 2ab இருக்கான்னு செக் பண்ணணும்னா நமக்கு ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ தெரியணும். அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க, a is equal to என்ன, b is equal to என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலால a ஸ்கொயர்டில் இந்த a இருக்கு இல்லையா, இந்த a இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்கு, p. அப்போ ஏயோட வேல்யூ என்னது, p. இங்கே b ஸ்கொயர்டு இருக்கு இல்லையா, இங்கே b இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன இருக்கு, 5. அப்போ பியோட வேல்யூ என்னது, 5. நம்ம இப்போ ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிட்டோம், பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிட்டோம். இப்போ நம்ம அடுத்து கண்டுபிடிக்க போகிறது 2abன்றது மைனஸ் 10pயா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், p ஸ்கொயர்டு அவங்க கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். மைனஸ் 2ன்றது நமக்கு அந்த ஃபார்முலாவில் இருக்குது 2. ஏன்றது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், பின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பியோட வேல்யூ என்னது, 5. அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 இன்ட்டு பின்றது 2p, 2p இன்ட்டு 10 அப்படிங்கிறது என்ன வரும், 2p இன்ட்டு 10 அப்படிங்கிறது 10pன்னு கிடைக்கும். ஏற்கனவே முன்னாடி ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குது, அந்த மைனஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம், 10p. அப்போது நம்ம இந்த இடத்துல இந்த இதை செக் பண்ணியாச்சு, 10pன்னு நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபார்ம் வந்து அதாவது இந்த ஃபார்மில் கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதலாம், இந்த மாதிரி இதை வந்து நம்ம இப்படி எழுதலாம், எப்படி a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். ஓகே, இப்போ நமக்கு ஏயோட வேல்யூ தெரியும் இல்லையா, பியோட வேல்யூவும் தெரியும். அப்போது அந்த இடத்துலலாம் ஏபியோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எழுத போகிறோம். ஓகே, பாருங்க, இந்த ஃபார்முலா இருக்குன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். ஏ ஸ்கொயர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம், பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம், மைனஸ் 2ab இருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். இப்போ இது எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுனால இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய சம்மை நம்ம இந்த ஃபார்முக்கு எழுத போகிறோம். a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்டுக்கு எழுத போகிறோம். அப்போ இதில் நமக்கு ஏயோட வேல்யூ தெரியும், பியோட வேல்யூ தெரியும். ஏயோட வேல்யூ என்னது பாருங்கள், a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முக்கு எழுத போகிறோம். அப்போ ஏயோட வேல்யூ என்னது, p. பியோட வேல்யூ என்னது, 5. நடுவில் என்ன சிம்பிள் இருக்கு, மைனஸ் சிம்பிள் இருக்கு, p மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். புக்கில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபேக்டர்ஸ்ன்றதுனால உங்கள் மிஸ் வந்து p மைனஸ் 5 இன்ட்டு p மைனஸ் 5 அப்படின்னு எழுதியிருந்தா கூட இந்த ஆன்சரும் கரெக்டு தான். நீங்கள் இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம், p மைனஸ் 5 இன்ட்டு p மைனஸ் 5. அவ்வளோதான், நம்ம செகண்ட் சப்டிவிஷனை ஈஸியாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பண்ண போகிறோம். இப்போது இந்த சம்மில் என்னெல்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த முதல்ல இதோட ஐடென்டிட்டி எழுதிக்கலாம். ஐடென்டிட்டி என்னவா இருக்குது, a ப்ளஸ் b the whole squared is equal to a squared plus 2ab plus b squared. இப்போது இதில் ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ண போகிறோம். a ஸ்கொயர்டுன்ற இடத்துல என்ன இருக்குது, b ஸ்கொயர்டுன்ற இடத்துல இருக்குது, 2abன்றது இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருந்தால் அதை எந்த ஃபார்முக்கு எழுதிடுவோம், நம்ம a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முக்கு எழுதுவோம். இப்படிதானே நம்ம எல்லா சம் செஞ்சிட்ருக்கோம். இப்போது இந்த இடம் a ஸ்கொயர்டுன்னு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது இந்த எம்க்கு மட்டும்தான் சொந்தம், இந்த 25க்கு அது சொந்தம் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நம்ம ரஃப் ஒர்க் காலத்தில் பண்ணுறோம். 25m ஸ்கொயர்டு, இந்த ஸ்கொயர்டு எம்க்கு மட்டும்தான் சொந்தம், 25க்கு கிடையாது. அப்போ நம்ம இதை ஏ ஸ்கொயர்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 25 அப்படிங்கிறது
எந்த நம்பரோட ஸ்கொயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 into 5 is equal to 25. அப்போ 5 squared is equal to 25. இப்போ 25ன்ற இடத்துல 25 தூக்கிட்டு 5 squared நம்ம எழுத போகிறோம். பாருங்க 5 squared m squared. இப்படி எழுதுறதுக்கு பதிலாக இந்த 5 squared m squared இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 5ஐயும் m-ஐயும் ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு the whole squared. இந்த ஸ்கொயர் அப்படிங்கிறது 5க்கும் சொந்தம், இந்த ஸ்கொயர் வந்து m-க்கும் சொந்தம். இந்த மாதிரி நம்ம எழுத போகிறோம். ஓகே 5 squared m squared தனித்தனியாக எழுதாமல் 5m the whole squared எழுத போகிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் 25ங்கிற நம்பர் வந்து எந்த நம்பரோட ஸ்கொயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5. இந்த இடத்துல 5 squared m squared தனியாக எழுதாமல் 5m அப்படின்னு போட்டுட்டு the whole squared. இப்போ பாருங்கள் இது a squared ஃபார்மில் இருக்கா, அந்த ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், நடுவில் இருக்க 30m அப்படியே கீழே கொண்டு வந்துட்டோம். இப்போ 9 இருக்கு. 9 அப்படிங்கிறது எந்த நம்பரோட ஸ்கொயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3. 3 into 3 9. அப்போ 9ன்றது 3 ஸ்கொயர்டு. அப்போ 9ஐ தூக்கிட்டு அந்த இடத்துல நம்ம 3 ஸ்கொயர்டுன்னு நம்ம எழுத போகிறோம். ஓகே இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா a and bயோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ நம்ம a ஸ்கொயர் இருக்க இடத்துல a ஸ்கொயர் இருக்கான்னு பார்த்தோம். a ஸ்கொயர் ஃபார்மில் இல்லை, அந்த a ஸ்கொயர் ஃபார்முக்கு நம்ம அதை கொண்டு வந்துட்டோம். b ஸ்கொயர்ன்ற இடத்துல 9 இருந்துச்சு, அதை வந்து நம்ம 3யோட ஸ்கொயர்னு சொல்லிட்டு மாற்றி b ஸ்கொயர்னு கொண்டு வந்துட்டோம். அடுத்து நம்ம கண்டுபிடிச்சி செக் பண்ண வேண்டியது 2ab அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கா. இதுக்கு நமக்கு தேவை ஏயோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஏயோட வேல்யூ என்ன, ஏ இருக்கக்கூடிய இந்த இடத்துல இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5m. இதுதான் ஏயோட வேல்யூ 5m. பியோட வேல்யூ என்னது, பி இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. அப்போ பியோட வேல்யூ என்னது 3. இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது 2abன்றது கரெக்டாக இருக்கா. 2abயோட வேல்யூ வந்து 2ab அப்படிங்கிறது 30m அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். பாருங்க 5m the whole squared plus 2 into a என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 5m, அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். b என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 3, அதை எடுத்து இங்கே எழுத போகிறோம். இப்போ மேலே இருக்க 3 ஸ்கொயர்டு அப்படியே கீழே கொண்டு வந்துட்டோம். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 into 5ன்றது 10, பக்கத்தில் m இருக்கிறதுனால 10m. 10m into 3 அப்படிங்கிறது 30m. அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஆன்சர் என்னன்னு கிடச்சிருச்சு 30m அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. ஸோ இந்த a + b the whole squared ஃபார்முலா இருக்குது. இது a squared + 2ab + b squaredன்றது கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணியாச்சு. அப்போ நம்ம அதை எப்படி எழுதலாம், a + b the whole squared இந்த டேர்மை நம்ம எழுதலாம். a + b the whole squared நம்ம எழுதணும்னா ஏயோட வேல்யூ என்னது 5m, நடுவில் என்ன சிம்பிள் இருக்கு ப்ளஸ், பியோட வேல்யூ என்னது 3 the whole squared. இப்போ a + b the whole squared ஃபார்முக்கு தானே நம்ம எழுத போகிறோம் 5m + 3 the whole squared. இதுதான் உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர். நம்ம எப்படி எழுதலாம் இதை 5m + 3 into 5m + 3 இப்படியும் எழுதலாம். ரெண்டுமே கரெக்டு தான். ஓகே அவ்வளோதான். தேர்ட் சப்டிவிஷனை ரொம்ப ஈஸியாக பார்த்துட்டோம். அடுத்து ஃபோர்த்து சப்டிவிஷனை எப்படி ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் பார்க்குறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே இப்போ நம்ம ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்குறோம். ஓகே ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்குறோம். இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a + b the whole squared is equal to a squared plus 2ab plus b squared. இந்த ஃபார்முலா படி அது இருக்குது. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், a ஸ்கொயர்ன்ற இடத்துல a ஸ்கொயர்ன்ற ஃபார்முலா இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த ஒய் ஸ்கொயர்டு அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயர்டுன்றது இந்த ஒய்க்கு மட்டும்தான் சொந்தம், 49க்கு கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள் 49 ஒய் ஸ்கொயர்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 49ன்றது எந்த நம்பரோட ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 into 7 is equal to 49. அப்போ 7 squared is equal to 49.
இந்த 49 இருக்க இடத்துல இதை தூக்கிட்டு நம்ம 7 ஸ்கொயர்னு எழுத போகிறோம். பாருங்க, அப்போ இந்த இடத்துல 7 ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்ட். இப்படி தனித்தனியாக எழுதாமல் 7y த ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுத போகிறோம். இப்போ இந்த ஸ்கொயர் வந்து 7க்கும் சொந்தம், ஒய்க்கும் சொந்தம். ஓகே, இப்போ இந்த இது என்ன ஃபார்மில் இருக்குது? ஏ ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த 49 ஒய் ஸ்கொயர்ன்றதை நம்ம எப்படி எழுத போகிறோம்? 7y ஸ்கொயர்ட் அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். ப்ளஸ் 84yz ப்ளஸ் 36z ஸ்கொயர் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான். இந்த z, இந்த ஸ்கொயர் வந்து zக்கு மட்டும்தான் சொந்தம். ஓகே, பாருங்க, 36z ஸ்கொயர்னா இந்த ஸ்கொயர்ன்றது இந்த zக்கு மட்டும்தான் சொந்தம், 36க்கு கிடையாது. அப்போ 36 எந்த நம்பரோட ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 × 6 = 36. அப்போது நம்ம இந்த இடத்துல 6 ஸ்கொயர் = 36. 36 தூக்கிட்டு அந்த இடத்துல 6 ஸ்கொயர்டு நம்ம எழுத போகிறோம். இப்போ இந்த இடத்துல என்னென்னு எழுத போகிறோம்? 6 ஸ்கொயர்டு. அப்போது 6 ஸ்கொயர் z ஸ்கொயர். தனித்தனியாக எழுதாமல் 6z அப்படிங்கிறத சேர்த்து எழுதிட்டு த ஹோல் ஸ்கொயர்டு. இப்போ இந்த ஸ்கொயர்டுன்றது 6க்கும் சொந்தம், zக்கும் சொந்தம். ஓகே, 6 ஸ்கொயர் z ஸ்கொயர்ன்றதை நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? 6z த ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி எழுத போகிறோம்? 6z த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ அப்புறம் பி அதோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டாதான் 2 × AB அப்படிங்கிறது வந்து 84yz அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏபியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது இங்கே ஏ இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7y. ஓகே, பி இருக்குது, இந்த இடத்துல இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6z. ஏ பியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கிட்டோம். இப்போ இந்த 2 × AB = 2 × ஏயோட வேல்யூ என்னது? 7y × 6zன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க, 7y த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 × 7y × 6z plus 6z the whole squared. ஓகே, அவசரத்தில் என்ன பண்ணுவீங்கன்னா 6 the whole squared இருக்கும்போது இப்படி போட்டுறக்கூடாது. இப்படி போட்டால் இந்த இடத்துல வந்து தப்பாயிடும். ஓகே, இந்த மாதிரி போடக்கூடாது. 6z the whole squared அப்படி தான் எழுதணும். ஓகே, இப்போ இந்த டேர்ம் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 × 7 அப்படிங்கிறது 14y. இப்போ இந்த 14ஐயும் இந்த 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24, 1 6 6, 6 + 2ன்றது 8. இப்போ பாருங்க, 7y த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 84ன்றது கிடச்சிருக்கு. இந்த 84ஓட ஒய்யை மல்டிப்ளை பண்ணோம்னா ஒய், ஜெட்டை மல்டிப்ளை பண்ணால் ஜெட்டு. இப்போ பாருங்க, இந்த வேல்யூவும் ஈக்குவலா? ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நம்ம a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதலாம்? a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முக்கு நம்ம எழுதலாம். ஏன்னா ரெண்டு ஈக்குவல் இல்லையா? இப்போ இந்த இடத்துல ஏயோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், பியோட வேல்யூ என்னன்றதை உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுத போகிறோம். பாருங்க, ஏயோட வேல்யூ என்னது? 7y. பியோட வேல்யூ என்னது? 6z. இப்போ நம்ம எப்படி எழுத போகிறோம்? a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முக்கு தானே நம்ம எழுத போகிறோம். ஏயோட வேல்யூ என்னது? 7y. நடுவில் என்ன சிம்பிள்? ப்ளஸ்ஸு. பியோட வேல்யூ என்னது? 6z. த ஹோல் ஸ்கொயர்டு நம்ம எழுத போகிறோம். 7y ப்ளஸ் 6z த ஹோல் ஸ்கொயர்டு. இதுதான் உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர். நீங்கள் இதை இப்படியும் எழுதலாம், இந்த மாதிரியும் எழுதலாம். ஏன் 2 தடவை எழுத
எழுதுறோம் அப்படின்னா ஸ்கொயர். இப்போ 4 ஸ்கொயரை எப்படி எழுதுவோம்? 4 into 4ன்னு எழுதுவோம். அதே மாதிரி தான் நம்ம இதையும் எழுதியிருக்கோம். ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 4th சப்டிவிஷன் ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம 5th சப்டிவிஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம 5th சப்டிவிஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். என்ன ஐடென்டிட்டியில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பாருங்கள், a minus b the whole squared ஃபார்முலாவில் இருக்குது. எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா a ஸ்கொயர்ட் பக்கத்தில் மைனஸ் வந்திருக்கனால இந்த ஃபார்முலா தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டோம். a ஸ்கொயர்ட் minus 2ab plus b ஸ்கொயர்ட், இதுதானே இந்த ஃபார்முலா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? a ஸ்கொயர்ன்ற இடத்துல a ஸ்கொயர்ட் ஃபார்முலா இருக்கா அப்படின்னா அந்த இடத்துல 4x ஸ்கொயர்டுன்னு இருக்குது. இந்த ஸ்கொயர் வந்து எக்ஸுக்கு மட்டும்தான் சொந்தம், 4க்கு கிடையாது. அப்போ 4 அப்படிங்கிறது எந்த நம்பரோட ஸ்கொயர்னா 2. 2 into 2 is equal to 4. அப்போ 2 squared is equal to 4. இந்த 4 இருக்க இடத்துல இதை தூக்கிட்டு 2 squared நம்ம எழுத போகிறோம். அப்போ இந்த இடத்துல எப்படி எழுதலாம்? 2 squared x squared. இப்படி எழுதுறதுக்கு பதிலாக 2x the whole squared நம்ம எழுதணும். இப்போது இந்த 4x squared இருக்குல்லையே, அந்த இடத்துல நம்ம எப்படி எழுதணும்? 2x the whole squared minus 8x. என்ன பண்ணியிருக்கோம்? ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்குது? மைனஸ் 8x. இதை நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். ப்ளஸ் இந்த 4 அப்படிங்கிறது எந்த நம்பரோட ஸ்கொயர் அப்படின்னா 2 ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ 4 இருக்க இடத்துல 4 எடுத்துட்டு அதுக்கு பதில் நம்ம 2 ஸ்கொயர் நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் செஞ்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a and bயோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? a ஸ்கொயரில் a இருக்கக்கூடிய இடத்துல இங்கே சம்மில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு நம்ம எடுத்து எழுதிக்க போகிறோம். பாருங்கள், இப்போது இங்கே a இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x. அப்போது aயோட வேல்யூ என்னது? 2x. bயோட வேல்யூ என்னது? 2. ஓகே, இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா மைனஸ் 2ab கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ எப்படி எழுதணும்? 2x the whole square minus 2. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? வேல்யூ ஏயோட வேல்யூ வந்து 2x, அதை எடுத்து எழுதிக்கிட்டோம். பியோட வேல்யூ வந்து 2, இதையும் எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும்? 8xன்றது கிடைக்கணும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 into 2ன்றது 4. 4 into 2ன்றது 8 into xன்றது 8x. ஓகே, அப்போ கரெக்டாக இருக்குது. மைனஸ் 8x ப்ளஸ் 2 ஸ்கொயர்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா, இப்போ இது எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால a மைனஸ் b the whole squared ஃபார்முக்கு இதை கொண்டு வர போகிறோம். அப்போது a மைனஸ் b the whole squared. இப்போ ஏயோட வேல்யூ என்னது? 2x. ஓகே, பியோட வேல்யூ என்னது? நடுவில் என்ன சிம்பிள்? மைனஸ் போட்டுக்கிட்டோம். பியோட வேல்யூ 2. ஸோ த ஹோல் ஸ்கொயர். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். பட் ஆனால் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 அப்புறம் எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இது எப்படி வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? அது எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், பாருங்க, 2x மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இப்போது இந்த ரெண்டு நம்பரில் எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ காமனாக இருக்கிறத நம்ம எடுத்து வெளியில் எடுத்துக்கலாம். அதாவது ப்ராக்கெட்டுக்குள்ளேயே தான் இந்த சேஞ்சஸ் நடக்குது. 2. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? எக்ஸு மட்டும் இருக்கும். எக்ஸு நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ். இப்போ இங்கே 2ன்றதை காமனாக எடுத்து எழுதிட்டோம்னா இங்கே என்ன இருக்கும்? 1 இருக்கும். இப்போ இதுக்கு எல்லாம் மொத்தமாக ஒரு ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர்டு. இப்போ நம்ம இந்த ஸ்கொயர்டு வந்து இது ரெண்டுக்குமே சொந்தம். இதுக்கும் சொந்தம், இந்த இதுக்கும் சொந்தம். அப்போ 2 ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ 2 ஸ்கொயர்ன்றதை எப்படி எழுதலாம்? 4.
x minus 1 the whole squared. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ பாருங்க 2ங்கிறத நம்ம இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டோம். இப்போ உள்ள என்ன இருக்கும்? x minus 1 இருக்கும். இப்போ மொத்தமாக இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே இந்த ஹோல் ஸ்கொயர்டு. இந்த ஸ்கொயர்டு அப்படின்றது இந்த 2க்கும் வரணும். இந்த x minus 1க்கும் இது காமன். அப்போ 2 ஸ்கொயர்டுன்றது என்னது? 4. 4 is 4. இப்போ இந்த x minus 1 இருக்கு இல்லையா, இதை உள்ளே போட்டுட்டு இந்த ஹோல் ஸ்கொயர். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். இப்போ நம்மளோட 5th சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ 6th சப்டிவிஷன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம 6th சப்டிவிஷன் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இது a ஸ்கொயர்டு, இது பக்கத்தில் மைனஸ் அப்படின்ற சிம்பிள் வந்துட்டாலே இது என்ன ஐடென்டிட்டி? a minus b the whole squared is equal to a squared minus 2ab plus b squared. ஓகே, இந்த ஐடென்டிட்டியை நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா a ஸ்கொயர்ன்ற இடத்துல நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ a ஸ்கொயர்ன்ற இடத்துல என்ன இருக்குது? 121 b ஸ்கொயர் இருக்குது. இந்த ஸ்கொயர் வந்து இந்த பிக்கு மட்டும்தான் சொந்தம், இந்த 121க்கு கிடையாது. 121 எந்த நம்பரோட ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 into 11 is equal to 121. அப்போ 11 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 121. அந்த 121 அப்படிங்கிறத இதை எடுத்துட்டு இந்த இடத்துல 11 ஸ்கொயர் அப்படின்னு எழுத போகிறோம். பாருங்கள், 11 ஸ்கொயர் பி ஸ்கொயர். இப்படி தனித்தனியாக எழுதாமல் இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11b the whole ஸ்கொயர்டுன்னு எழுதணும். அப்போ இந்த இடத்த நம்ம எப்படி மாற்றிருக்கோம்? 121ன்றது 11 ஸ்கொயர்டு. 11 ஸ்கொயர்ட் பி ஸ்கொயர் தனித்தனியாக எழுதாமல் 11b the whole ஸ்கொயர்டு நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். மைனஸ் 88bcயை அப்படியே வச்சுக்கிட்டோம். ப்ளஸ் 16c ஸ்கொயர்டு, அதுவும் அதே மாதிரி தான். 16 அப்படிங்கிறது 4 into 4. அப்போ 4 ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 16. அப்போ 16 இருக்க இடத்துல நம்ம என்ன எழுதணும்? பாருங்கள், 16c ஸ்கொயர்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 16 இருக்க இடத்துல 4 ஸ்கொயர் c ஸ்கொயர் நம்ம போடலாம். ஆனால் இதை தனித்தனியாக போடாமல் என்ன மாதிரி எழுதணும்? 4c the whole ஸ்கொயர்டுன்னு எழுதணும். அப்போ இந்த இடத்துல எப்படி எழுதணும்? 4c the whole ஸ்கொயர்டு. ஓகே, இப்போ நம்ம a ஸ்கொயர் b ஸ்கொயர் இடத்த கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? மைனஸ் 2ab அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏபியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், இங்கே ஏ இருக்குது. இங்கே ஏ இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11b. அப்போ ஏயோட வேல்யூ என்னது? 11b. இங்கே பி இருக்குது. இங்கே பி இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4c. நடுவில் என்ன சிம்பிள் அப்படின்னு இப்போ பியோட வேல்யூ 4c. ஓகே, அதுக்கப்புறமேல் நம்ம பார்க்கலாம் அதெல்லாம். ஓகே, ஏயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டோம், பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிட்டோம். அடுத்து நம்ம செக் பண்ணக்கூடியது இந்த டேர்ம் 2abயா. 2abயோட வேல்யூ வந்து 88bcன்றதை நம்ம செக் பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 11b the whole square மைனஸ் 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ என்னது? 11b. பியோட வேல்யூ என்னது? 4c. இப்போ இது மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் 88bcன்றது கிடைக்கணும். கிடைச்சிச்சுன்னா நம்ம என்னவா எழுதிக்கலாம்? a மைனஸ் b the whole ஸ்கொயர்டுன்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். அதுக்காக தான் நம்ம இந்த இடத்த நம்ம செக் பண்ணுறோம். இதோட வேல்யூ என்னவா கிடைக்கணும்? மைனஸ் 88bcயாக கிடைக்கணும். இப்போ பாருங்கள், 2 இன்ட்டு 11ன்றது 22. 22 இன்ட்டு 4ன்றது 88. இப்போ இது கூட பியை மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கணும்? 88 இன்ட்டு பின்னு கிடைக்கும். அது கூட சியை மல்டிப்ளை பண்ணால் பிசி. இப்போ மைனஸ் 88bcன்றது நமக்கு கிடச்சிருச்சு. ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம இப்போ அதை எந்த ஃபார்மில் எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a மைனஸ் b the whole ஸ்கொயர்டு ஃபார்மில் நம்ம எழுதிக்கலாம். இப்போ நமக்கு தெரியும் ஏயோட வேல்யூ 11b. நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ். பியோட வேல்யூ என்னது? 4c the whole squared. அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். 11b minus 4c
the whole square. இதான் உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர். ஓகே, நம்ம இதை எப்படி எழுதலாம் வேறு மாதிரி? 11b minus 4c into 11b minus 4c இப்படியும் நம்ம எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். நம்ம 6th சப்டிவிஷனை முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 7th சப்டிவிஷன். இப்போ நம்ம 7th சப்டிவிஷன் நம்ம பார்க்குறோம். எப்போவுமே ஒரு சம் பண்ணும்போது ப்ராக்கெட்டில் ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அதை நம்ம சால்வ் பண்ணிட்டு தான் அந்த சம் செய்வோம் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறோம். இது எப்படி இருக்குது, அப்படி என்ன ஐடென்டிட்டியில் இருக்குன்னா a plus b the whole squared is equal to a squared plus 2ab plus b squared. இப்போ இது எப்படி இருக்குது? a plus b the whole squared ஃபார்மில் இருக்குது. நம்ம எப்படி எழுத போகிறோம்? இதை a squared plus 2ab plus b squared எழுத போகிறோம். இங்கே a அப்படிங்கிறது என்னவா இருக்குது? l. m bங்கிறது என்னவா இருக்குது? m. ஓகே, இப்படி இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்? a இருக்க இடத்துல l போட போகிறோம், b இருக்க இடத்துல m போட போகிறோம். பாருங்க, l ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2lm. ஏன்னா பாருங்க, a வேல்யூ வந்து l, b வேல்யூ வந்து m. அப்போ a இருக்கக்கூடிய இடத்துலலாம் நம்ம l எழுதணும், b இருக்க இடத்துலலாம் நம்ம m எழுத போகிறோம். 2lm ப்ளஸ் b ஸ்கொயர்ன்றது என்னது? m ஸ்கொயர்டு. இப்போ மைனஸ் இந்த டேர்ம் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எடுத்து நம்ம எழுதிக்கிட்டோம் 4lm. இப்போது இதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இங்கே 4lm இருக்குது, இங்கே 2lm இருக்குது. இப்போது இதில் இந்த 4lm முன்னாடி மைனஸ் சிம்பிள் இருக்குது, இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்படி வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டையும் எடுத்து எழுதிக்கணும். 4lm, இங்கே 2lm, இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது. எப்போவுமே இப்போ இந்த மாதிரி சிம்பிள் மாற்றி மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிடணும். அப்போ 4lmலேருந்து 2lm போயிடுச்சுன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2lmனு கிடைக்கும். பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ். அதை எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், l ஸ்கொயர். இப்போது இந்த இடத்துல என்னவா வரணும்? ப்ளஸ் m ஸ்கொயர் மைனஸ் 2lm இப்படி வருது. இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்குவோம். l ஸ்கொயர்ட் மைனஸ் 2lm இதை நடுவில் கொண்டு வந்துட்டேன். அப்போ இந்த சிம்பிளும் நடுவில் வந்துடும், இந்த மைனஸ் சிம்பிளும் நடுவில் வந்துடும். ப்ளஸ் m ஸ்கொயர்ன்றதை நான் கடைசியாக கொண்டு போயிட்டேன். ஓகே, இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இது எந்த ஐடென்டிட்டியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதில் இருக்குது பாருங்க, a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அந்த மாதிரி இருக்கா? இது எந்த மாதிரி ஐடென்டிட்டியில் இருக்குது? இருங்க வரேன், எழுதுவோமா நம்ம? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் இந்த ஐடென்டிட்டியில் இருக்குது. எப்படி இருக்குன்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்டு. இப்போது இந்த l ஸ்கொயர்டு மைனஸ் 2lm ப்ளஸ் m ஸ்கொயர்ன்றது என்ன ஃபார்மில் இருக்குது? இந்த ஃபார்மில் இருக்குது. நம்ம இதை எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாம், a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முக்கு எழுதலாம். இங்கே a அப்படிங்கிறது ஏங்கிறது என்ன? a b. ஏங்கிறது இந்த a இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன இருக்குது? l. இங்கே b இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன இருக்குது? m. ஓகே, அப்போ ஏன்றது l, bங்கிறது m அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முக்கு எழுதணும். a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முக்கு இதை எழுதணும். அப்போ a வேல்யூ என்னது? l. நடுவில் மைனஸ், b வேல்யூ என்னது? m. l மைனஸ் m த ஹோல் ஸ்கொயர்டு. ஓகே, இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ இது எப்படி வந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலாவில் இந்த டேர்ம் இருக்குது, அதனால் நம்ம அதை அப்படி கொண்டு வந்திருக்கோம். ஓகே, பாருங்கள், a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்டு இந்த ஃபார்மில் இருக்குது. நம்ம a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலாவில் நம்ம எழுதிக்கிட்டோம். இப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்டு என்னவா எழுதணும்? l மைனஸ் m த ஹோல் ஸ்கொயர்டு இப்படி நம்ம எழுதுகிறோம். இதுதான் இந்த சம்மோட
ஆன்சர். இவ்வளோதான் இந்த சம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? 8th சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். எய்த் சப்டிவிஷன் என்ன நம்ம பார்க்குறோம். a to the power 4 plus 2a squared b squared plus b to the power 4. இப்போ இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்தாங்கன்னா இது எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா as usual a plus b the whole squared ஃபார்முலாவில் தான் இது இருக்குது. a squared plus 2ab plus b squared. இங்கே a squared அப்படிங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்ன இருக்குது? a to the power 4ன்னு இருக்குது. இதை எப்படி எழுதலாம்னா a squared into a squared இப்படி எழுதலாம். ஓகே, அப்போ a to the power 4 எப்படி எழுதலாம்? a ஸ்கொயரோட ஸ்கொயர். இப்போ அப்படி தான் நம்ம எழுத போகிறோம். a ஸ்கொயரோட ஸ்கொயர் ப்ளஸ் 2a ஸ்கொயர் b ஸ்கொயர் ப்ளஸ் b to the power 4 வந்து நம்ம என்னென்னு எழுத போகிறோம்? b ஸ்கொயர் இன்ட்டு b ஸ்கொயர். அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? b ஸ்கொயரோட ஸ்கொயர்னு நம்ம எழுதலாம். சேம் அதே தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் உங்களுக்கே தெரியும். நம்ம a ஸ்கொயர் b ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம்னாலே அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறமேல நடுவில் இருக்கக்கூடிய 2ab கரெக்டாக அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். அதானே பண்ணுவோம். இப்போ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், ஏயோட வேல்யூ கண்டுபிடிங்க. இங்கே ஏ இருக்குது. ஏ இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன இருக்குது? a ஸ்கொயர்ட். அப்போ a இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர்ட். இப்போ இங்கே b இருக்குது ஃபார்முலாவில். இங்கே என்ன இருக்குது? b ஸ்கொயர். அப்போ பியோட வேல்யூ என்னது? b ஸ்கொயர். இப்போ நம்ம a மற்றும் பியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? 2abன்றது வந்து கரெக்டாக அப்படின்னு செக் பண்ண போகிறோம். 2ab நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 2a ஸ்கொயர் b ஸ்கொயர்னு கிடைக்கணும். கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஏயோட வேல்யூ என்னது? a ஸ்கொயர். பியோட வேல்யூ என்னது? b ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணால் 2 இன்ட்டு a ஸ்கொயர் இன்ட்டு b ஸ்கொயர். நமக்கு ஆன்சர் கரெக்டாக கிடச்சிருச்சு. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? இந்த ஃபார்முக்கு எழுதுவோம். a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முக்கு எழுதுவோம். a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முக்கு எழுதணும்னா ஏயோட வேல்யூ என்ன? a ஸ்கொயர் ப்ளஸ் பியோட வேல்யூ என்னது? b ஸ்கொயர். நடுவில் என்ன சிம்பிள்? ப்ளஸ், அதை போட்டுக்கிட்டோம். த ஹோல் ஸ்கொயர். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். பாருங்கள், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.